GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இது வந்து டீமா இல்ல, ஒரு குடும்பமா இருந்துச்சு. டெய்லியும் நாங்கள் வெளியில போகும்போது 4 பேர் சொல்லிட்டு தான் இருக்கேன், எங்க உங்க ஒய்ஃப் வரலையா அப்படின்னு. இல்லை வேற யாரு கூட போனா இது உங்க ஒய்ஃபா அது யாருன்னு கூட கேட்டுட்டே இருக்காங்க. ப்ரோன்னு சொல்லுவாங்களா? ப்ரோ எல்லாம் நேம் தெரிஞ்சா கார்த்தின்னுவாங்க. என்ன கார்த்தியா? பொண்ணு வந்து பயங்கரமா உருகி அமைச்சிருப்பாங்களா? அந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் சொல்லுங்க. இல்லை அப்படி இல்லை, இது வரைக்கும் எதுவும் இல்லை. நான் உங்களுக்காகவே வீடியோ பார்ப்பேன் அப்படின்வாங்க. சில பேர் வந்துட்டு நீங்கள் 2 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நட்சத்திரம் தெரியும் 3 நாடுகள். ரெடி? வேகமா வேகமா. தமிழ்நாடு, தமிழ்நாடு, நாடு இந்தியா, தமிழ்நாடா போயிட்டு இவர்தாங்க என் புருஷன். 6 வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். கடைசியில பொசுக்குன்னு செத்து போயிட்டாங்க. இந்த சிங்கத்தை பத்த அத்தா நான் தாயா, அதை என்கிட்டயே கொடுத்துருடி தங்கம். எப்படி வந்து இப்போ இத்தனை பேர் இருக்கீங்க இல்லையா டீம்ல, இதெல்லாம் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி இத்தனை பேர் ஒரு டீமா ஃபார்ம் ஆனீங்க? ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு குக்கிங் சேனலை தான் நாங்கள் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ குக்கிங் வந்துட்டு எங்களுக்கு குக்கு வித் கோமாளி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அது ஓரியன்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட் கலந்து குக்கிங் வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. பட் எங்களுக்கு குக்கிங்கை விட என்டர்டைன்மெண்ட் நல்லா பிக்கப் ஆகி போயிட்டு இருந்தது. சரி ஓகே, என்டர்டைன்மெண்ட்டில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷார்ட் சேனல் வந்து பிளான் பண்ணணும். அப்படி பிளான் பண்ண ஒரு சேனல் தான் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மக்கள்கிட்ட நல்ல ஒரு அதுவும் எங்களுக்கு கிடைச்சது. ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் நம்ம காலம் போக நிறைய மெம்பர்ஸ் தேவைப்பட்டுச்சு, எடுத்தோம். இன்னைக்கு சேனல் இந்த அளவுக்கு நல்லா வந்து நிற்கிது. ஸோ இப்போ வந்து ஒரு 2 மில்லியன் 2.75 மில்லியன் வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ இதில் வந்து யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்தே டீமில் இருக்காங்க? நான் ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கேன். நாங்கள் 2 பேர் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே. ஸோ அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய இப்போ எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? இப்போ ஒரு 16 to 20 மெம்பர்ஸ் இருப்போம். ஓ ஓகே, மெம்பர்ஸ் இருப்போம். ஆமாம். ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலி வந்து பிளான்ஸே இல்லை, என்ன மாதிரி பிளான் பண்ணுறது, எப்படி ரீல்ஸ் ஷார்ட்ஸ் சம்மந்தமாக எந்த ஒரு நாலேஜுமே எங்களுக்கு இல்லை. ஃபிலிம் ஓரியன்டாக மட்டுமே நாலேஜ் இருந்தது. சரி ஷார்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிளானே இல்லை. ஸோ ஓகே, நமக்கு வரதை வச்சு ட்ரை பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணும்போது அப்படியே போக பிக்கப் ஆகி வந்தது மேம். அண்ட் வந்து இந்த 3 பெண்களும் எப்படி டீமுக்குள்ள இருந்தாங்க? ஏன்னா வந்து இங்கேயே வந்து இப்போ ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கும். இன்னும் வந்து ஊர் பக்கம்னா அது இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும் இல்லையா? ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த வீட்டிலலாம் ஃபுல் சப்போர்ட் தான் மேம். வீட்டிலலாம் நீ பண்ணு, தைரியமாக பண்ணு சொல்லி அவங்க தான் அமைச்சு வச்சாங்க. ஆடிஷன்ஸ் தான் செலக்ட் பண்ணாங்க. ஓ, ஆடிஷனில் வச்சுருந்தீங்களா? சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி உங்கள் சொந்த ஊர் வந்து? எங்கள் சொந்த ஊர் தேனி மாவட்டம். நான் ஆல்ரெடி ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட இதில் வந்து 3,60,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதை பார்த்துட்டு சார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. மெசேஜ் பண்ணவும் 2வது வந்து டீமை பார்த்தேன். இது வந்து டீமா இல்லை, ஒரு குடும்பமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கவும், பிள்ளைங்க அப்புறம் மம்மிங்கவும் இவங்களுடைய அன்பு அது ஒன்று தான் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கேன். நீங்கள் சொன்னீங்களே எல்லாரும் உங்களை மம்மின்னு கூப்பிட்றாங்கன்னு. உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது? எனக்கா 38. சரி, எப்படி இருக்கும் 38ல வந்து இத்தனை பேர் பெரிய பசங்க எல்லாம் மம்மின்னு கூப்பிட்றப்ப எப்படி இருக்கும்? எனக்கு இவங்களை தாண்டி என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே என்னை மம்மின்னு தான் கூப்பிடுவாங்க. ஓகே, அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது ஒரு பிள்ளைய பார்த்தா ஒரு சந்தோஷம் இருக்கும். இத்தனை பிள்ளைங்களுக்கு அம்மாங்கும் போது அது தனி சந்தோஷம். இப்போ கப்புலாக ரீல்ஸ்லாம் பண்ணும்போது இல்லை வீடியோஸ்லாம் பண்ணும்போது வந்து வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்களே இந்த மாதிரி பண்ணாதீங்கம்மா, அந்த மாதிரிலாம் ஏதாவது? இல்லை வீட்டில் சப்போர்ட் தான், எல்லாருமே சப்போர்ட் தான். அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. பரவாயில்ல, இது நல்லா பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லுவாங்க. உங்கள் வீட்டிலலாம்? எங்கள் வீட்டில் நல்ல சப்போர்ட் எல்லாமே. எங்கள் வீட்டில் இன்னும் நல்லா பண்ணு, இன்னும் ட்ரை பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஜாலியாக எடுத்துக்குவாங்க. நெகட்டிவாக சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம்? ஸோ அதுக்கெல்லாம் எப்படி எடுத்துப்பீங்க நீங்கள் டீமாக? நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டா போதும், அவ்வளோதான். என்ன நம்ம வந்து நமக்கு தெரியும், ஃபேமிலிக்கு தெரியும், நம்ம பையன் ஈவன் நம்ம பொண்ணு வந்து தப்பாக பண்ண மாட்டாங்கன்னு அவங்களும் நம்புகிறாங்க, நம்மளும் நம்புகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ கண்டென்ட்டில் தான் நாங்கள் 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி நடிப்போம். ஈவன் கண்டென்ட்லையும் கேட்பாங்க, என்ன நீங்கள் பேர் மாற்றி பண்ணுறீங்க, இவங்க உங்கள் ஹஸ்பண்டா, அவங்க உங்கள் ஹஸ்பண்டா, அவங்க ஹஸ்பண்ட் தான் யாருன்னு எனக்கு அவருக்கு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது நாங்கள் அதை எதுவுமே கண்டுக்க மாட்டோம். நம்ம ஒர்க் என்ன வரோம், ஆக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ பப்ளிக்லலாம் போகும்போது கண்டிப்பாக பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா? அப்போ இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா, உங்கள் ஹஸ்பண்ட் எங்க, உங்கள் ஒய்ஃப் எங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்களா பார்த்து? டெய்லியும் நாங்கள் வெளியில் போகும்போது 4 பேர் சொல்லிட்டு தான் இருக்கேன், எங்க உங்கள் ஒய்ஃப் வரலையா அப்படின்னு. இல்லை வேற யாரு கூட போனால் இது உங்க ஒய்ஃபா அது யாருன்னு கேட்டுட்டே இருக்காங்க இதில். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் வந்து யார் இப்போ உங்களோட கண்டென்ட் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லி ரிலேட்டபிள் கண்டென்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ யார் வந்து எழுதுவா அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம், யார் ஐடியேட் பண்ணுவா? எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீம் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் தான். இப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்னா இவங்க இதே மாதிரி எல்லாம் உட்காருவோம். நம்ம கண்டென்ட் இவங்க ஏன்னா எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்துக்குமே அதில் தேவை. ஸோ அதனால் நான் ஒரு ஐடியா சொல்லுவேன், இவங்க சஜஷன் சொல்லுவாங்க, இவங்க சஜஷன் சொல்லுவாங்க, இங்கே இருக்க எல்லாருமே சஜஷன் சொல்லுவாங்க.
சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அந்த கண்டென்ட்டில் போர் அடிக்காமல் எப்படி கொண்டு போகலாங்கிற மாதிரி எல்லாமே பேசிடுவோம். நாளைக்கு காலைல 2 டேஸ்க்கு அப்புறம் போகிறத இன்றைக்கி எல்லாம் பிளான் பண்ணி ரெடியாக வச்சுருவோம். இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய டீம் இருக்கீங்க இல்லையா, என்னைக்காவது ஒரு பயம் இருந்திருக்கா? ஓகே இப்போ இருக்கோம், இதுக்கப்புறம் போக போக நம்ம எப்படி ஃபினான்ஷியலாக வந்து எப்படி இதை கொண்டு போக போகிறோன்ற ஒரு ப்ரெஷர் எங்கேயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ப்ரெஷர் ஃபினான்ஷியலாக மேம் ஆக்சுவலி வந்துட்டு எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. ஸ்பான்சர் அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் மூவ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மற்ற நாங்கள் இப்போ ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு ஃபேமிலியை பார்த்துக்காம இவ்வளோ ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இருக்க முடியுமான்னு கேட்டால் டவுட்டுன்றதை விட கன்ஃபார்ம் வாய்ப்பு இல்லை. எனக்கு இன்றைக்கி 20 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஃபர்ஸ்ட் நீங்கள் கமெண்ட் கேட்டீங்க, கமெண்ட்டை பற்றி சொல்லிடுறேன். இப்போ ஒரு 50 கமெண்ட் வருதுன்னா அதில் வந்து 40 பேர் நல்லா பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற 10 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நெகட்டிவாக தான், இப்படி இருக்கா அப்படி இருக்கா அந்த மாதிரின்னு அவங்க மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம அவங்களுக்காக உண்மையாக இருக்கணும். இந்த 10 பேரை பார்த்தோம்னா அந்த 40 பேர்த்த என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியாது. இதுதான் இப்படி தான் போயிட்டுருக்கு டீம். சூப்பர். அண்ட் வந்து ஒரு ஒரு உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ரெக்கக்னிஷனோ ஒரு கமெண்ட்டோ ஒரு மெசேஜோ உங்கள் டீமுக்கு கிடைச்சிருக்குல்ல, நீங்கள் ஓடிட்டே இருந்திருப்பீங்க, திடீர்னு ஒரு நாள் ஆமாம் நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மெசேஜஸ் பற்றி சொல்லுங்கள். யார்கிட்ட இருந்தெல்லாம் வந்துருக்கு? நான் எல்லா டீமை வெளியில் போனோம். வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் கொல்லிமலை போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்கணும், கார் விட்டு தான் இறங்கணும், நாங்கள் டீமாக தான் போனோம். கார்ட்டு இறங்கினே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் 1-2 பேர் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா 1-2 பேர் ஒருத்தராக வருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரௌடாக வந்தாங்க. எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு, இன்னும் இவ்வளோ பேர் வராங்க, இருங்க வரோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தது. அது ரொம்பவே எங்களுக்கு ஷாக்காக இருந்தது. ஒரு சிங்கிள் பாயாக இருக்கும் போது, சிங்கிள் தானே நீங்கள்? ஓகே, அப்படிதான் சொல்லணும் கேமராக்கு அட்லீஸ்ட். ஓகே சிங்கிள் தான். சிங்கிள் தான்றப்ப வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் மெசேஜஸ்லாம் வரும்? இன்ஸ்டாகிராமோ எனி சோஷியல் மீடியாவில் பெண்கள் தொல்லைகள்லாம் எப்படி இருக்கும்? தொல்லைகள்ன்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. இந்த ஹாய் ப்ரோ, அவங்க ஃபேன் நான் ப்ரோன்னு சொல்லுவாங்களா? ப்ரோ இல்லை, இப்போ நேம் தெரிஞ்சால் கார்த்தின்வாங்க. என்ன கார்த்தியா? சரி ஓகே ஹாய்னுவாங்க, எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சரி அது விட்டுருவோம். எந்த ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப ஒரு பொண்ணு வந்து பயங்கரமாக உருகி அமைச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் சொல்லுங்கள். இல்லை அப்படி இல்லை, இது வரைக்கும் எதுவும் இல்லை அப்படி இல்லை. நாங்கள் ஃபோன் செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம். ஓகே இல்லை சொல்கிறதுக்கு என்ன அப்படி எதுவுமே இல்லை இது வரைக்கும். நீங்கள் இப்போ ரெகக்னேஷன் கேட்கும் போது ஏன்னா எங்கள் இப்போ ஊருக்கு போகிறோம், எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து போவோம், யாருமே ஒருத்தர் கூட கண்டுக்க மாட்டாங்க. இப்படி போனால் நானும் யார்ட்டையும் பேசும்போது சைலண்ட்டாக வீட்டுக்கு போவோம். பட் இந்த சேனல் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. இப்போ நம்ம போகும்போது அந்த ஏரியா ஃபுல்லாகவே எல்லாம் எட்டி பார்த்துட்டு அம்மா எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன எங்கள் அம்மாட்ட போய் கேட்பாங்க, உங்கள் பையனை நான் இதில் பார்த்தேன், எங்கள் பையன் அதில் பார்த்தேன். இன்னும் எங்கள் அம்மாவுக்கு நிறைய தரணும் பெருமைலாம். பட் இப்போ கேட்கும் போது கொஞ்சம் அது ஒரு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஓகே. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கேங்கில் வந்து யாருக்கு இந்த கேர்ள்ஸ் ஃபேன் ஜாஸ்தி? எங்கே போனாலும் பொண்ணுங்க லைட்டாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்கன்னா யார் பேர் சொல்லுவீங்க? இல்லை ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் எங்கேயும் வெளியே போகணும்னு வச்சுங்களேன், இப்போ நானும் ஒன்றும் போகணும்னா கேர்ள்ஸ்லாம் பார்த்தோன்னா வருவாங்க, விக்கி அப்படின்னு தெரியுமா தான் இருக்க மாட்டான், போயிடுவான். 2 நிமிஷம் பேசுனா கிட்ட வரும்போது பயந்துருவான், கோத்துட்டு கிளம்பிடுவான் அந்த மாதிரி. பட் ஆனால் சொன்னது என்னன்னா பொண்ணுங்கிட்ட பேசுவாங்க, அங்கிருந்து கிளம்பிடுவோம் ஸ்பாட்ல இருந்து. அங்க டீம் முன்னாடி மட்டுமா இல்லை எப்பயுமே அப்படிதானா? சொல்லுங்க, அதே நீங்க சொல்லுங்க. இல்லை சொல்லு ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் பொதுவாக சேனல்ல பார்த்தோம்னா நம்ம விக்கிக்கு தான் நம்ம விக்கிக்கு தான் அதிகம். ஓகே, இங்க இவங்களுக்கு வாங்க, ஏன்னா வந்து ஆண்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, பெண்களோட கவுண்ட் கொஞ்சம் கம்மி. ஸோ அவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க வெளியே போகும்போது? ஆக்சுவலி இப்போ 2 பேருமே நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாலோவர்ஸும் நல்லா ஃபேன்ஸும் ஓரளவுக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஏன்னா இப்போ வந்து இப்போ 8 months நான் 1 year தானே இருக்கு மேம். ஸோ நல்லா நான் எதிர்பார்க்குறோம் நல்ல க்ரோத்தில் போயிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஆக்சுவலி என்ன சொல்றது, காம்படிஷன் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சீரியஸா நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கோம், எங்களோட இவங்களுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கு. என்னன்னா ஒரு பையனா போயிட்டு ஒரு ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் பண்றது கஷ்டமா இருக்கு. ஆனால் பொண்ணுங்களாம் எப்போ அந்த ஒரு மந்திரம் தான் எப்படின்னு தெரிய மாட்டேங்குது, டக்குன்னு ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க கிட்டே கேட்போம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜஸ்லாம் வரும் பசங்க கிட்ட இருந்து? பயங்கர ஃபேன் மெசேஜஸ்லாம் வருமா? என்ன ஏதாச்சும் ஒன்று ஞாபகம்? அக்கா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்க்கா. அக்கான்னு சொல்லி. ஓகே உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கு, நான் உங்களுக்காகவே வீடியோ பார்ப்பேன் அப்படின்வாங்க. சில பேர் வந்துட்டு நீங்கள் 2 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்வாங்க. அப்புறம் எங்கள் ஃபேமிலி சைடெலாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பேசவே மாட்டாங்க, இப்போ திடீர்னு பேசுவாங்க, உங்கள் பொண்ணு நல்லா நடிக்கிறா, அவள்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் இல்லவே இல்லையான்னு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜஸ்லாம் வரும்? அதே தான் சேம் அக்கா, எல்லாத்துக்கிட்டையும் வரும். அக்கா எப்படி இருக்கீங்க, உங்கள் ஃபேன் நானே, மெசேஜ் பண்ணுங்க, ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க, மெசேஜ் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ரோட்டில் பார்த்தாலும் நிறையா எல்லாரும் கேட்பாங்க,
அக்கா நீங்கள் சிம்பிளி டைம் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆக்சுவலி ஒரு விஷயம் நாங்கள் எங்கள் வீடியோவில் நாங்கள் நினச்சி ஒரு ஃபீல் பண்ணி சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, குழந்தைங்க ரொம்ப அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய பக்கம் போயிருந்தப்போ ஃபஸ்ட்டு பெரியவங்களோட குழந்தைங்க தான் முதல்ல எங்களை கண்டுபிடிப்பாங்க. நான் அதை பார்த்துட்டு தான், ஆனால் பட் எங்கள் எல்லா பக்கமும் சரி, இப்போ வரைக்கும் குழந்தைங்க வண்டியில் போனாலும் சரி, ஆக்சுவலி ஒரு டோட்டல் ஸ்கூலே எங்கள் சேனலை அவ்வளோ தூரம் விரும்பி கையில் சேனல் நம்ம தேட்டர்லாம் கொத்திருந்தது எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்தது எனக்கு. ஏன்னா இது வந்து ஏற்றுக்க ஒரு யூடியூப் சேனலில் பண்ணக்கூடிய ஒரு வீடியோஸ் ஷார்ட்ஸை பார்த்துட்டு அந்த ஒரு நிமிஷத்துக்காக எங்கள் வீடியோ அவ்வளோ பிடிச்சிருந்து கையில் டேட்டா வரைக்கும் போடுறாங்கன்னா, அது நான் எந்த வகையில் அவங்க நான் சொல்ல முடியும்னு தெரியல. பட் அவங்களுக்கு ரொம்ப லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ். பட் வந்து இன்னொரு விஷயம் உங்ககிட்டலாம் கேட்கணும். இப்போ ஒரு டீமாக இருக்கீங்க, ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்களாம் ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்களா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எல்லாரும் எந்த மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க? லைக் படிச்சுட்டு இருந்தீங்களா, இல்லை வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? என்ன மாதிரி விஷயம் சொல்லுங்கள். என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஊட்டி. அங்கே சின்ன சின்ன எலக்ட்ரிஷியன் வேலை அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தேன். கிடைக்கிறப்போ சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்களே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு அவார்ட்லாம் ஏம் பண்ணிச்சு. அது எங்கள் மோட்டிவேட்டாக இருக்கனால அடுத்த என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்துச்சு. பட் வீட்டில் வந்து சினிமா ஃபீல்டை பற்றி அவங்களுக்கு அவ்வளோக்கு தெரியாது. நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு அந்த ஏற்றுக்கக்கூடிய பக்கமும் இல்லை. கட் பண்ணால் திருச்சிக்கு படிக்க வந்தேன். படிக்க வரப்போ ஏர்டெல்லில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே முடிக்கிறப்போ இங்கே எனக்கு ஆடு பார்த்தேன். சிம்பிளி டைம் பாஸில் ஆட் பார்த்தோம். ஆடிஷன் கூப்பிட்டாங்க, அட்டன் பண்ணோம், செலக்ட் ஆனோம். இப்போ அப்படியே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும். எங்கள் ஊர் சொந்த ஊர் தேனி மாவட்டம் ராசிங்காபுரம்ன்ற கிராமம். டெய்லரு. சேட்னு ஒரு ஆப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து இன்கம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை வச்சு போயிட்டே இருந்தோம். அடுத்து வந்து மூவிக்கு ஆடிஷன் போனேன். இப்போ வரைக்கும் ஒரு 11 மூவி பண்ணிட்டேன். சிங்கப்பெண் சீரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதே போட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் நிறைய ஆகவும் சார் பார்த்து கூப்பிடவும் சரி அப்படின்ட்டு இந்த டீமை வந்து பார்த்தேன்னா சிம்பிளி டைம் பாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது காலேஜ் போயிட்டு இருந்தேன். காலேஜ் போயிட்டு ஆடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து யூடியூப்பில் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு ஆக்டிங்க்கு. அப்போ வீட்டில் தான் சொன்னாங்க ஆடிஷன் கூப்பிட்டுருக்காங்க, அட்டன் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சொல்லி அடுத்த நாள் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். செலக்ட் ஆகிட்டேன்னு சொன்னாங்களா, சரி நான் அந்த ஒர்க்கை அப்படியே விட்டுட்டு நமக்கு பிடிச்ச வேலைன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க அம்மா எல்லாருமே, நீ போ பார்த்துக்கலாம் நம்ம இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கரூர்லேயே வந்து ஸ்டே பண்ணி அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் காலேஜ் முடிச்சோன்னே பேங்க்கில் வேலை செஞ்சுருந்தேன் கேவிபியில். அப்புறம் அங்கேருந்து ஒரு சின்ன சின்ன சினிமா சான்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட நான் நிறைய ஜாபை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ரிலீவ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. பேங்க் ஜாப் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நகைக்கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அங்கேயும் ஜாப் விட்டேன். அப்புறம் எல்ஜிபி, விஎன்சி, ஸோ தமிழ்நாட்டில் தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் என்னன்னு வச்சுக்கோங்களேன், சினிமாவில் ஏதோ ஒன்று பண்ணணும். பட் என்ன பண்ண, எங்கே போய் பார்க்குறது, யார் போய் பார்க்குறது? சினிமாவில் பார்க்குற மாதிரி போய்ட்டு சென்னையில் போய்ட்டுலாம் ட்ரை பண்ண முடியாது. அப்படி இருக்கையில் தான் அப்போ தான் ஆக்சுவலி குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்த ஒரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளி டைம் பாஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி பைரவி என்டர்பிரைசஸ்ன்றது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட சப்போர்ட்டில் தான் சிம்பிளி டைம் பாஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓனர்ஸ் 2 பேர் இருக்காங்க, பார்ட்னர்ஷிப்பாக 2 பேர் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க நேம் நான் சொல்லலை. ஸோ ஃப்யூச்சரில் அவங்களே வீட்டில் அப்பியரன்ஸ் ஆவாங்க. அதுக்கான பட் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் போட்ட உழைப்புக்கான நல்ல ஒரு சப்போர்ட் மக்கள்கிட்ட நல்லா கிடச்சிட்ருக்கு. மேலும் போகிற மாதிரி சப்போர்ட் கிடைச்சா எங்களுக்கு ஓகே. சும்மா நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி நம்மளை கூப்பிட போகிறாங்க அப்படின்னு ஒரு எதர்ச்சியாக நான் போட்டேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு பிடிக்காது அவங்களுக்கு. அப்புறம் வந்து சொன்னோடனையும் சரி கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிட மாட்டாங்க நினச்சி கூப்பிட்டாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் வீட்டிலேருந்து வந்து பார்த்தாங்க. எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சி. எல்லோரும் ஃபேமிலியாக ஒரு ஜாலியாக, இப்போது சீனியர் ஜூனியர்லாம் இல்லைங்க, எல்லாருமே ஈக்குவல் தான். அதனால் கொஞ்சம் ஜாலியாக போச்சு. அதனால் இங்கே எப்படி செட்டில் ஆகிடுச்சு. யூஜி முடிச்சுட்டு லோக்கல் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். விஜேவாக இருந்தேன். எனக்கு விஜே பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை. சரி லோக்கல் சேனல் பண்ணால் அடுத்தடுத்த லெவல் போகணுன்னு சொல்லிட்டு இதே மெட்ராஸில் இதே கலாட்டா சேனல் இன்னும் 2 யூடியூப் சேனலுக்குலாம் வந்து என்னோட ரெஸ்யூம் கொடுத்தேன். பட் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஆனால் இன்ட்ரெஸ்ட்டு, விஜேக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஆக்டிங்க்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து வேகன்சி இருந்தது. ஸோ கேட்டேன், இது மாதிரி நான் ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அங்கே கிடச்சிது. ஒரு டீமாக வந்து இப்போ எல்லாருமே கரூரில் தான் இருந்து பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இவ்வளோ ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு டீம் வந்து எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் எல்லாருமே க்ரோ ஆகிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்கள் கூட இன்றைக்கி வந்து தேனி உங்களை பார்த்தனே தேனின்னு கரூர்லேருந்து வந்து எங்களுக்காக இந்த டைம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து கண்டென்ட் எடுக்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு ஸ்பெஷல் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார், சதீஷ்ன்னு. ஆமாம், அது என் பிள்ளை. அந்த பிள்ளைய இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ப்ளீஸ். இங்கே இருக்காரா? இருக்காரு. கூப்பிடலாம்ல? ஸோ எப்படி இருக்குது இத்தனை பேர்த்த வந்து மேனேஜ் பண்ணி ஒரு ஷூட் எடுக்கிறது அப்படின்னா எப்படி இருக்குது? இல்லை ரொம்ப ஈஸி தான். அதே இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி சென்டிமெண்ட்டாக தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். காமெடியெல்லாம் ஜாலியாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும்.
ஒரு ஷார்ட்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாலாம் எடுத்திருக்கோம். அந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்கும். ஓகே. ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு பிரதரு சிஸ்டரு அவங்ககிட்ட வேலை வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு மம்மி ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா, மம்மி என்னமே நடிக்கிறீங்க, இப்படி தான் நடிக்கிறதா, பையன் திட்டிடுவமி, ஒழுங்காக போங்கம்மி, ப்ராக்டிஸ் பண்ணுங்கம்மி, நம்ம உரிமையை எடுத்து சொல்லலாம். அவங்க திட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் கோச்சிக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு ஜாலியாக போகும். ஸோ வந்து இப்போ ஒரு சின்ன கேம் விளையாட போகிறோம், ஓகேவா? நீங்கள் ஒரு டீம், நீங்கள் ஒரு டீம். இப்போ வந்து நான் ஒரு கொஷின் கேட்பேன், 3 விஷயம் அதில் சொல்லணும். யார் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக எழுதி காமிக்கிறீங்களோ அவங்க அந்த டீம் தான் வின். அறிவாளித்தனமான கொஷின்ஸாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து. ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒன், வெள்ளை பற்கள் கொண்ட 3 விலங்குகள். ஸ்டார்ட். 3 இது பேர் எழுதணும். லயன், டைகர், எலிஃபென்ட். நட்சத்திரம் தெரியும் 3 நாடுகள். ரெடி? வேகமா வேகமா. 3 கண்ட்ரி. சூப்பர். நீங்க என்ன எழுதுனீங்க? தமிழ்நாடு. தமிழ்நாடு நாடு தமிழ்நாடா போயிட்டு. பிரியாணிக்கு தேவைப்படுற 3 விஷயம். கரெக்டா தான் எழுதிருக்காரு. கிராம்பு, அரிசி. 3 பாயிண்ட்ஸ். வின் பண்ணது இவங்க தான். சரி, இப்போ வந்து நம்ம பேசுறதை தாண்டி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே லைவாக வந்து நீங்கள் எப்படி ஒரு ஷார்ட் வீடியோ, ஏன்னா ஷார்ட்ஸ் தானே நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் நிறையா பண்ணியிருக்கீங்க, ஒரு ஷார்ட் வீடியோ வந்து எங்களுக்காக பண்ணி காட்டணும் லைவில். ஓகேயா? அப்போ நாங்களே அதுக்கு தகுந்த மாதிரி டைலாக் யார் இருப்பவங்கள கம்மி வச்சு. சரி, அது பரவாயில்ல. பட் லைவாக எங்களுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஓகேம்மா, பண்ணிடலாம். அம்மா மாடசாமி யாருமா? மாரிமுத்து கேமரா மறைக்காம நின்னுப்பா. ஓகே, யாருமா மாடசாமி? இவர்தாங்க. அப்படியா? அது வந்து 10 லட்சம் பாலிசி போட்டுருக்காரு எல்ஐசியில். இவர்தாங்க என் புருஷன். 6 வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். கடைசியில் போஸ்ட் பண்ணி செத்து போயிட்டாங்க. நானும் சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அந்த காசு கூட்டு போடுங்க. எனக்கு கொல்லணும் போல. அடிச்சு வாய் மூடி. இவகிட்ட என்னங்க பேச்சு? இவர் என் உடன் பிறப்புங்க. சின்ன வயசுல ஒரு கஷ்டப்பட்டு வளர்த்துனது நான் தான். நீங்க ஏதாவது என்கிட்ட கொடுங்க பாருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். தம்பி, இருந்ததுதான் இழந்த பழம்னா வந்தது வாழைப்பழமா இருக்கு. இந்த சிங்கத்தை பத்த அத்தா நான் தாயா, அதை என்கிட்டயே கொடுத்துருடி தங்கம். இல்ல, நான் கொடுக்கலாம் வரல. அவர் 10 லட்சத்துல 4 லட்சம் பேலன்ஸ் இருக்கு. இவன் என் புருஷன் இல்ல, ஒண்ணும் இல்ல. இவனை புதைக்கலாம் தான் நான் இருக்கிறேன். இவனை பாடிய கொஞ்சம் சுதந்திரமா பாத்துக்க நான் வர்றேன். அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? அத்தியாடா, பணம் கேட்ட பாவத்துக்கு ஒருத்தி இந்தியாவுக்கும் ஒருத்தி இங்கிலாந்துக்கும் கிளம்பி போறான். இவளுக்கெல்லாம் என் சொந்த காரிக. சரி, மீன்லாம் இருந்துச்சு, நான் வச்சுக்கிறேன். கையெழுத்து மட்டும் போடு. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.